வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது, போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி கர்மா எப்படி செயல்படுகிறது, அந்த கர்மா நம்மளோட ஜாதகத்தில் எப்படி தெரிகிறது, அதில் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பெயர்ச்சிகளும் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகளும் வைத்து எப்படி ரெண்டும் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எந்த அமைப்பில் போகுது, எந்த மாதிரி விஷயங்கள் அருமையாக இருக்க போகுது, எந்த மாதிரி விஷயங்கள் மாறப்போகிறது, நம்ம வாழ்க்கை சூழ்நிலை எப்படி உருவாக போகிறது, சாதகமாக வரப்போகிறதா இல்லையா, எந்த மாதிரி விஷயங்கள் எந்த நேரத்தில் நடக்கப் போகிறது, அதை வைத்து நாம் திட்டங்கள் தீட்டி எப்படி நம்ம வெற்றி பெற முடியும், தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே போகாமல் நமக்கு பிராப்தமான விஷயத்துக்குள்ளே போய் பண விரயங்கள் பொருள் விரயங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெறுகிறதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் ஜூலை மாதம் 2025 தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகாசண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களை அடையும். அதனால் நீங்கள் பலன் பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜூலை 2025 மாதம் ஆரம்பம் ஆகும் பொழுதே மே 14 மே 19 குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் நடந்து முடிந்து விடுகிறது. அதே சமயத்தில் மார்ச் 28 29 நமக்கு சனி பயிற்சியும் நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த 3 பயிற்சியும் நடந்து முடிஞ்ச அமைப்பில் இந்த ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது எப்படி ஒரு சாதகமான பலன்களா, எது மாதிரி ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிரகம் இருக்குன்னு பார்த்தா, சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான விஷயம். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகளை குறைக்கக்கூடியது. இதுவரை சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் நிறைவாகி ஓரளவுக்கு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குழந்தைகள்னால் சில பிரச்சனைகள் வந்ததெல்லாம் சரியாகி ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் ராகு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு அதே சமயத்தில் கேது 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அந்த ராகு கேதுகளால் குழந்தைகள் விஷயங்கள், பூர்வீக விஷயத்தில் சில விஷயங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். சில விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்களை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே சமயத்தில் குரு 9ஆம் இடத்துலேருந்து அஷ்டமத்திலேருந்து வெளியில் வந்தது அருமையான விஷயம். ராசியை பார்க்குறார். சில இதுவரை ஒரு மாதிரி சுமாரான டைம் கிணத்துல போட்ட கல் மாற நவராமல், மூமெண்ட்டே இல்லாமல் ஸ்லோவாக போயிட்டு இருந்த சில விஷயங்கள் பாசிட்டிவாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. போனதோட நம்ம எதுவுமே செய்ய முடியாமல் கைகள் கட்டப்பட்ட மாதிரி இருந்தக்கூடிய அமைப்புகளை இப்போது சுறுசுறுப்பாக எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த குருவின் பார்வை துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு கொடுக்குதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நல்ல ஒரு அமைப்பு தான். துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு அமைப்பில் ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ராசி அதிபதியாக சுக்கிரனே பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்தில் இருக்கிறது அருமை, ஆட்சி பலத்தோடு இருக்குது. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மிதுனத்துக்குள்ளே வர்றதும் அருமை. ஸோ இந்த சுக்கிரனின் சஞ்சாரம், ராசி அதிபதியின் சஞ்சாரம் ஜாதகரை இன்னும் உத்வேகப்படுத்துறது, கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிறது, பண விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறது, உடல்நலம் விஷயத்துலையும் பரவாயில்ல, எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு தான் சுக்கிரன். அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை. சில விஷயங்கள் டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே சமயத்தில் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதும் அருமையான விஷயங்கள். பூர்வீகம் மூலமாக, தகப்பனார் மூலமாக சில பாக்கியங்கள் வர்றது, அது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அருமையான ஒரு காலகட்டம் ஆரம்பமாயிடுச்சுங்கிறது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கட்டாயம் இருக்க போகிறது. அதே சமயத்தில் செவ்வாய் மாதம் முழுவதும் 11ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா மனைவி மூலமாக கணவனுக்கு, கணவன் மூலமாக மனைவிக்கு நல்ல பலன்கள் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. பங்குதாரர்கள் மூலமாக லாபம், ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறைகளே நல்லா வரக்கூடிய அமைப்பு, டெக்னிக்கல் துறையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கலைத்துறையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே பார்த்திங்கன்னா தொழில், வேலை, உறவுகள் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி மேன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான
மாதமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பிறக்குகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது இருக்கிற அமைப்பும் குருவால் பார்க்கப்படுகிறது. இப்போ சூரியனே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல போய் சூரியனால் குருவால் சேரும் பொழுது ஒன்றுமே நல்ல ஒரு அமைப்பு, அரச லாபம், பாக்கியங்கள். அப்புறம் 5ஆம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால அந்த வெளிநாடு விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு லாபங்கள், ஒரு புதுசாக ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறது, அது மூலமாக போய் வெற்றி அடைகிறது. அது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜூலை மாதம் அமைப்பு. இது வந்து ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் சூப்பராக நல்லா இருக்குது. அதே சமயத்தில் மாத கிரகமாகிய சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் எல்லா அமைப்புகளும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சிட்டிசன், அதாவது சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை ஓரளவுக்கு நல்லா செய்யக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நடுத்தர வயதினருக்கு, தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம், தொழிலில் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, புதுசாக ஒரு பங்குதாரர் மூலமாக ஒரு தொழிலை ஆமிக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை வந்து ரியல் எஸ்டேட்டு அது மாதிரி சிலதெல்லாம் நவுத்த முடியாமல் இந்த அப்ரூவல் பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் இருந்துட்டு இதெல்லாம் டக்குன்னு சால்வ் பண்ணி நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிறது தெரிஞ்சு அதை கிளியர் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை போய் கையில் காசு வரக்கூடிய அமைப்பு, வம்பு வழக்குகள் தீரக்கூடிய அமைப்பு, கோர்ட்டில் வந்து நம்ம வருஷமாக போயிட்டு இருக்குதுன்னா அதில் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு, திருமண விஷயத்துலேயும் கொஞ்சம் பாசிட்டிவான டக்குன்னு முடிகிற அமைப்பு, பல வருடமாக தேடிட்டு இருந்த வரன் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு வரனாக வந்தது அமைப்பு. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம. ஏன்னா குரு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார். அஷ்டமத்திலேருந்து வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு ஓரளவுக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷனில் கொஞ்சம் கிளாரிட்டியாகவும், கொஞ்சம் நல்ல ஹேபிட்ஸு, அதாவது சில சேர்க்கை சரியில்லாமல் சில மாதிரியான அமைப்பு இருந்த மாணவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள், இளம் வயதினர்கள்லாம் கொஞ்சம் அவங்க புத்தி சுவாதீனமாகி அப்பா அம்மா எதுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, எந்த காரணத்துக்கு சொல்கிறாங்க, அந்த மெச்சூரிட்டி என்று சொல்லப்படுகிற சில விஷயங்கள் கிடைச்சி அது மூலமாக மேன்மை பெறக்கூடிய அமைப்பு, பெற்றோர்கள் அதனால் சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு, படிப்பில் வந்து கொஞ்சம் கெட்டிக்காரத்தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குறிக்கோள் என்ன, நம்மளோட பர்பஸ் என்ன, யார் நம்ம வாழ்க்கையில் முக்கியம், பெற்றோர்களா, நண்பர்களா, என்ன எந்த நேரத்தில் யார் வந்து நமக்கு உதவுவா அப்படிங்கிறது எல்லாமே புரியக்கூடிய காலமாக இந்த இளம் வயதினருக்கு கொடுக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை மெச்சூரிட்டியும் அந்த கிளாரிட்டியும் கொடுக்கும். ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்குது. மனசில் ஒரு சொல்ல முடியாத ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு நம்ம முதல் மாதிரி நம்ம இல்லை, ஏதோ ஒரு குறையோடு வாழ்கிறோம், மனசு கொஞ்சம் சுணக்கம் அடைகிறது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் தெம்பாகி இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன அப்படிங்கிறது கடவுள் அந்த சொல்யூஷனை காட்டி அதை நோக்கி நம்ம போகக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. அதுக்கு வந்து ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன், ஜூலை மாதங்கள் இருக்கிறது. அதில் ஜூலையும் ஒரு நல்ல ஒரு பங்கு பெறுகிறது. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சார அமைப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மாத கிரகங்களோட அமைப்பு நல்லா இருக்குது, ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நல்லா இருக்குது. அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு மாதிரியான பொதுவான கருத்து தான். இது வந்து உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுக்திகள்லாம் இன்னுமே சிறப்பாக போயிட்டு இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த சாதகமான பலன்கள் இன்னுமே அருமையாக, இன்னுமே கூடுதலாகவும், தசாபுக்திகள் சுமாராகவும் பொழுது நான் சொன்ன ஜாதகமான பலன்கள் கொஞ்சம் குறைவாகவும் வருங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பொதுவான பலன். பட் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் நம்ம தீராக பார்க்கும் பொழுது இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி உங்களோட தசாபுக்திகளை வைத்து பார்த்து இப்போ ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன தேதி எந்த நேரத்தில் பிறந்தீங்கெல்லாம் பார்த்து லக்னம் என்னெல்லாம் பார்த்து சொல்லும் பொழுது துல்லியமான பலன்கள், உங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய பலன்கள், கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய பலன்கள் நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதனால் வாழ்க்கையில் கரெக்டான முடிவுகளை கரெக்டான நேரத்தில் எடுத்து தேவையில்லாத சமய விரயங்கள், பண விரயங்கள் செய்யாமல் நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான நம்மளுடைய செயல்பாடுகளை செய்து வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் நம்மளோட மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். மாதத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு அவர் 9ஆம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்திற்கு செல்கிறார். இதனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. வரவேண்டிய வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் அங்க செலவுகளும் உங்களுக்கு இம்மிடியேட்டா காத்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய செலவுகளை எல்லாமே சுப செலவுகளாக மாத்திக்கணும். சுப செலவுகள்
செலவுகள் அப்படின்னா ஒரு வீடை ரிஜிஸ்டர் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா கையில பணம் இருந்ததுன்னா அது விரயமா செலவாயிடும். அதனால இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு வாங்குறீங்களோ, இல்ல எங்கேயாவது வீடு புக் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸா தொகை கொடுக்குறீங்களோ, இந்த மாதிரியாக சின்ன சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த மாதத்துல வச்சுக்கோங்க. கையில பணம் வச்சிருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு செலவாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எதிர்பாராத ஒரு உடல் உபாதைகள் இந்த ஜூலை மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால பணத்தை கையில வச்சுக்காம நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. அதுதான் உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டம் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் குருவானப்பட்ட அந்த சேர்க்கையாகப்பட்டது தந்தை வழி மூலமாக முழு ஒத்துழைப்புன்றது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இந்த தந்தை வழி ஒத்துழைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக சில விஷயங்களை அவங்க முன்னெடுத்து செய்வாங்க. இப்போ ஏதாவது ஒரு எஜுகேஷன் லோன் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நிறைய அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, நீங்க ஜாலியா உட்கார்ந்துருப்பீங்க. அந்த மாதிரியாக அந்த தந்தை வழி உறவுகள்ல நிறைய ஒரு ஒத்துழைப்புன்றது இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா தந்தை மூலமாக பணப்புழக்கங்களும் அதிகமாக இருக்கும். நீங்க துலாம் ராசி என்பர்கள் ஒரு குழந்தைகளாக இருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய தந்தை உங்களுக்காக அதிகமா செலவு, உங்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்க போன் கேக்குறீங்களா, போன் உடனே வாங்கி கொடுப்பாங்க. அடுத்து வீட்டுல ஏதாவது ஒரு அல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்து திருமணம் செய்யும் போது திருமணத்திற்கு உண்டான சீர்வரிசையே பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தை அந்த அளவுக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு செலவு அப்படின்றது இந்த தந்தை மூலமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்க உங்களுடைய தந்தைமார்களை கொஞ்சம் ஐஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாலே போதும், உங்களுடைய காரியம் எல்லாமே எளிதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசியில இருக்கக்கூடியவர்கள் பிசினஸ் செய்றீங்க அப்படின்னா கமிஷன் பிசினஸ் மாத்திரம் நல்லா ஓடும். இது நாள் வரைக்கும் அந்த கமிஷன்ல வருமானமே வரல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருந்து கமிஷன் பிசினஸ் நல்லா ஓடும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டினரியா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ கிரெடிட்டுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏற்கனவே கேஷ் டு கேஷ் கொடுத்துட்டு இருந்தவங்க, பேமெண்ட் கொடுத்தாதான் பொருள் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை தன்மை வந்து நாங்க கிரெடிட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்கு அந்த கிரெடிட் சப்ளைன்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதெல்லாம் எதனால காரணம், அந்த சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது பண வரவுகளை தடை பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது உங்களுக்கு பிசினஸ் போனா போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க கிரெடிட் சப்ளைன்றத ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து அந்த அலங்கார பொருட்கள் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனா ஸ்டேஷனரி ஷாப்பு, அடுத்து பெரிய பெரிய அந்த ஃபேன்சி ஷாப்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில் முன்னேற்றங்கள் இந்த காலகட்டம் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பியூட்டி பார்லர்லாம் இந்த மாசம் அப்படியே கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பியூட்டி பார்லர்ல இருந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வராது. அந்த கடைக்கு வாடகை, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சம்பளம் இப்படின்னு போட்டு கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய ஒரு டைமா தான் இந்த ஜூலை மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. திருமண தடைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல நிறைய வரன்கள் பார்ப்பீங்க. ஆனா எந்த வரன்களுமே உங்களுக்கு செட் ஆகாத மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றும். அந்த ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு மைண்ட் ஒரு நெகட்டிவா செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க எவ்வளவுதான் நீங்க வரன்களை பார்த்தாலும் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல்ன்றது இருக்காது. இதே வரன்களை இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் பார்ப்பீங்க, கண்டிப்பா உடனே ஓகே சொல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அதனால வரன்கள் வர்றதுக்கு ஒன்றும் குறையே இருக்காது. உங்களால தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்க போறீங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல அந்த வேலை இடத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் வரும். அதே சமயத்துல தேவையில்லாத பழக்கங்கள் மூலமாக சில தொந்தரவுகளும் வரும். உங்களுடைய தவறுகளை கண்டுபிடித்து மேலதிகாரிகள் உங்களை ஒரு டெர்மினேட் பண்றதுக்கு, ஃபயர் பண்றதுக்கு உண்டான ஒரு டைம்லாம் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. வேலை இடத்துல யாராவது
சிரிச்சு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க லைட்டா ஸ்மைல் பண்ணீங்கனாலே போச்சு. அங்க எல்லாமே தப்பு தப்பா போய் அங்க போய் சொல்லக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். சில பேருனுடைய ஃபாலோ அப்ஸ் உங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க? என்ன செய்றீங்க? இந்த மாதிரியான ஃபாலோ அப்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய அளவுல ஆபீஸ்ல உங்களுக்கு தொந்தரவை குடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். அதனால அலுவலகம் சம்பந்தமான சில விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை அதிகமா எடுங்க. ஐடி சாஃப்ட்வேர் மாதிரியான ஒரு நிறுவனத்துல இருக்கக்கூடியவர்கள் ஆன்சைட் ஒர்க்கோ இல்ல எங்கெங்கெல்லாம் வேற நாட்டுல ஒரு வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாத்தையுமே சூஸ் பண்ணி எடுங்க. கண்டிப்பா அதற்குண்டான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு எளிமையா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்ல ஒரு டூரிஸ்ட் வீசாவே பதிவு பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் ஈஸியா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏதாவது பணம் காசு வச்சிருக்கிறீங்க துலாம் ராசி என்பர்கள், நாங்க செலவு பண்ணணும், அதாவது விரயமா ஆக்காம நீங்க இந்த மாதிரியாக அந்த கண்ட்ரி வீசாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, டூரிஸ்ட் வீசா எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் மகிழ்ச்சியா இருந்த மாதிரி ஆச்சு, உங்களுடைய பணமும் அங்க இருக்க போன மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி ஆகலாம். அந்த செலவுகளை ஒரு கண்ணோ அதாவது ஒரு லாங் டேர்ம் எண்ணத்தோடு நீங்க செலவு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுல இருந்து நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா முடியக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா சூரியன் ஆகப்பட்டவர் 9ல இருந்து 10க்கு பெயர்ச்சியாகி வர்றாரு. அதனால உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல ஒரு நல்ல வளர்ச்சி, அதாவது நீங்க ஒரு போஸ்ட்ல இருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் டாக்டரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உயர் பதவிகள்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். தசாபுத்தி பலன்கள் சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இந்த மிதுன மாதத்தில் இந்த ராசிக்கு அதிபதி சென்று அவர் என்ன செய்கிறார், 3க்கு உடைய ஒரு சந்தோஷமான விஷயத்தை 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்திற்கும் செல்லக்கூடிய சாரத்தில் செல்வதாலும் அதன் மூலமாக சில விஷயங்களை எதிர்த்து போராடி வெற்றி கொள்கின்ற நிலையில்தான் அந்த சூரிய பகவான் செல்வார். அந்த வெற்றியும் தோல்வியும் இந்த இடத்துல அவங்கவுங்க பிறந்த பிறப்பின்படி அது சரி செய்யப்படுமே தவிர இந்த நேரத்தில் போகிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது, இந்த காரியம் முடியுமா, அப்போ நடத்தலாமா, இப்படியெல்லாம் நிறைய சந்தேகங்களை கிளறி விட்டுக்கிட்டு இருப்பார் ஒரு 6 நாள். அப்புறம் ஒரு 13 நாளில் சில காரியங்களில் இறங்கி என்ன செய்கிறீங்க என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லாமலேயே செஞ்சுக்கிட்டு போவீங்க. அதில் வெற்றி கிடைக்கும். இல்லை வெற்றிக்கான ஒரு முயற்சியை பண்ணி வச்சுட்டு வருவீங்க. ஆனால் சிறு திட்டங்கள் பெரிய திட்டமாக மாறி உங்களை மேலும் மேலும் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகிற ஒரு சூழ்நிலையில் ஒரு 13 நாள் கொண்டு போவீங்க. அதுக்கு அடுத்தது தான் எதை எப்படி செஞ்சால் நாம் அதில் வெற்றி அடையலான்ட்டு உங்களை சார்ந்தவர்கள் மூலமாக ஒரு சில லாபத்தையும் நீங்களே ஒரு சில லாபத்தையும் அடைவீர்கள். ஏனென்றால் குரு பகவான் 11லேருந்து நேரடியாக பார்வையை பார்ப்பேன். உங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா முயற்சி எடுப்பீங்க. பள்ளி காலேஜில் சேர்க்கறது, படிப்பு சம்பந்தமான விஷயம். குலதெய்வத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வர சூழ்நிலை இப்போ சிம்மராசி நேயர்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் முன்னோர்களை நீங்கள் நினச்சி வழிபடுங்க, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பறவைகளுக்கு நீங்கள் தானியங்கள் கொடுப்பாது, அது இன்னும் சிறப்பாக இருக்கும். தண்ணீர் அந்த பறவைகளுக்கு வைப்பதும் இன்னும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் உங்கள் மன ஆறுதலுக்கும் உங்களுடைய மன பக்குவத்திற்கும் துணை புரியுமே தவிர முழுமையான பலனை கொடுக்காது. முழுமையான பிரச்சனையை முழுமையாக காட்டாது, அது தணிக்கும். இது ஒரு கோபம் ஒருத்தர்கிட்ட திட்டுறது நம்ம என்னென்னா கோபப்பட்டு திட்டாமல் சாந்தமாக பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்கும். இதுதான் நாம் மற்றவருக்கு
ஒரு காரியங்கள் செய்வதனால் நம்மளுடைய உள்ளமானது மற்றவருக்கு பழக்கப்பட்டதனால் நம்மளுடைய உள்ளமும் அதற்கு ஏற்றால் போல் நமக்கு சொல்லும் செயல்படும். உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம்தான் இந்த ராசி பலனை தவிர, ராசி பலன் என்பது ஒரு கிரக நகர்வு. அந்த கிரக நகர்வின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிற விஷயம் எப்படி பக்குவமாகுது, எப்படி பயணிக்கிறோம், எப்படி மாறுபடுறோம், எப்படி அது தடைப்படுது என்பதற்கான சிறு விளக்கமே தவிர இது முழுமையாகாது. அது முழுமையாவதற்கு அந்த கிரகத்தினுடைய எந்த காரியங்கள் செய்கிறீங்களோ, எதற்காக செய்கிறீர்களோ அந்த காரியத்திற்கான கிரகம் உங்களுடைய திசாபுத்தி பலனாக இருக்க வேண்டும். இல்லை உங்களுடைய பிறப்பின் போது அந்த கிரகமானது சிறப்பான அம்சத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்து இந்த கோச்சார முறைப்படி இந்த மிதுன ராசியில் இருக்கிற அந்த சூரியன் இந்த சிம்மராசிக்கு செயல்படும்போது வெற்றியை நோக்கி இழுத்துட்டு போகிறதுக்கு தான் உங்களை பயணிக்க வைப்பாரே தவிர உங்களை எக்காரணத்தை கொண்டும் தடை செய்ய வைக்க மாட்டார். தடை செய்ய வைக்காத போது கூட இயற்கையின் மூலமாக தடை வரும். ஆகையினால் இந்த மாதங்கள் எப்படி இருக்குன்னா சற்று கவனமாக இருக்கணும். மூலிகைகள் எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். மருத்துவ செலவுகள் வரும். மருத்துவத்தின் மூலமாக சில உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவர்களுக்கோ அது செய்ய வேண்டி வரும். இந்த செலவுகள் செய்தால் உங்களுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனை வராது. செலவுகள் அதிகமானால் உடல் சம்பந்த பிரச்சனை வராது. செலவுகள் ஆகவில்லை என்றால் உடல் சம்பந்த பிரச்சனை வரும். ஆகையினால் உங்களுடைய கவனமெல்லாம் செலவாகுமோ என்ற ஒரு கவனத்தில் செல்லாதீர்கள். செலவை கொடுக்கின்ற அந்த கிரகம் உங்களுக்கு மிக சிறப்பாக நல்லதை செய்து உங்களை சரியான வழிமுறைக்கு எடுத்து செல்லும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன்.